கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஜெபித்த பிறகு அவர்கள் மனதுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உணர்த்துகிற ஒரு விசுவாசமான வார்த்தை தான் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது நல்ல மனநிலைமையோடு சந்தோஷமாக இருக்கும்போது இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்வதுண்டு. ஆனால் கஷ்டம் என்று வரும்பொழுது, பயங்கரமான மனவேதனையில் மன அழுத்தத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் எழும்ப வேண்டும். இந்த 6வது சங்கீதத்தில் தாவீது அதுதான் சொல்லுகிறான். தான் அனுபவித்த துன்பங்களை எழுதுகிறான். அதாவது பயங்கரமான அழுத்தம், பயங்கரமான போராட்டம். அப்போதுதான் தாவீது சொல்லுகிறார், என் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் விசுவாச வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும், நாம் கஷ்டப்பட்டு சோர்ந்து போகும் பொழுது, நம்மை சுற்றிலும் போராட்டம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை, விசுவாசம் எழும்ப வேண்டும். நான் ஜெபம் பண்ணிவிட்டேன், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபம் பண்ணிவிட்டேனே, கர்த்தர் சுகம் தருவார். நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேனே, கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்திற்கு தாமதமாக பதில் வரும். அப்போ நாம் நினைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. அப்படி நினைக்காதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. சரியான நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சில நேரம் தாமதம் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையலாம். நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும், உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாகும் பொழுது, ஒரு இக்கட்டான நிலைமையில் நீங்கள் அனுபவிக்கிற துன்பத்தின் மத்தியிலே விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்க. எங்கு சென்றாலும் நீங்கள் விசுவாசமான ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தையை சொல்லிட்டே போங்க, மனதுக்குள்ளே சொல்லிட்டு போங்க. நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கே நீங்கள் ஒரு விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு மன தைரியத்தோடு, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக விடுதலை உண்டு, நிச்சயமாக ரட்சிப்பு உண்டு. நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்த போகிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரோடு ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இந்த ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தீரே, உமக்கு கொடா கொடி நன்றி அப்பா. அதை தியானிக்க வேண்டிய கிருபையை தந்தமைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை நீர் பார்க்கிறீரே அப்பா. ஆண்டவர், அவளுடைய இருதயத்தின் உணர்வை நீர் அறிந்திருக்கிறபடியால் உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிறபடியால் கோடா கொடி ஸ்தோத்திரம். அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் மிகுந்த ஆசீர்வாதமாக்கி கொடுத்தரலாம். அவருடைய குடும்பத்திலே உற்றார் உறவினர் பிள்ளைகள் எல்லாவரும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ நீர் கிருபை புரியும் அப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய தூய பிரசன்னம் கூட இருந்தல்லாம். உம்முடைய தூதர்களை கொண்டு முன்னும் பின்னுமாக பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் அப்பா. எந்த விதமான நோய் நொடிகள் எதுவும் அவர்களை அணுகாதபடி உம்முடைய சிலுவை நிழலிலே நீர் மறைத்து பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம். குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.